குக் வித் கோமாளி எப்படி ஆரம்பிச்சதுன்னா இட்ஸ் வெரி ஃபனி. ராஃபா மேம் அப்போ மீடியா ம். மெசன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ராஃபா மேம் அப்போ ஒர்க் இல்ல. ம். டான்ஸ் பண்ணும்போது ஒர்க் அவ்வளோ ஆக்சுவலி இல்ல. ம். ஸோ ராஃபா மேம் கிட்ட ஃபோன் பண்ணி ஐ ஸ்டில் ரிமெம்பர் நான் வீட்டு வெளியில காலைல எங்கேயோ போயிட்டு இருந்தேன். ஐ கால்ட் ஹர். ஐ செட் மேம் ஏதாவது ஒர்க் இருக்கா? ஐ வுட் லவ் டு டூ சம்திங் வித் யுவர் ப்ரொடக்ஷன் அப்படி சொன்னேன். அவங்க ஃபர்ஸ்ட் திங் கேட்டாங்க சமைக்க தெரியுமா? ம். இப்போ நாங்க ஒர்க் பத்தி கேட்கும்போது ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன நினைப்போம் எல்லாத்துக்கும் எஸ் பதில் இருக்கணும். ம். பாசிட்டிவா இருக்கணும். நெகட்டிவ் நோட்ல போ ம். ஃபர்ஸ்ட் அவங்க கேட்டது சமைக்க தெரியுமா? அண்ட் எனக்கு சமைக்க சுத்தமா தெரியாது. ம். டீ மட்டும் தான் இப்போ ரொம்ப ஒழுங்கா போட்டுட்டு இருக்கேன். நான் நினைச்சேன் ஐயோ ஃபர்ஸ்ட் பதிலே நோ சொல்லணுமா ம். அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மை சொல்லிதான் ஆகணும். நோ மேம் சமைக்க தெரியாது. ம். வெரி குட் சமைக்க கத்துக்காது. ஒரு ஷோ இருக்கு குக் வித் கோமாளின்னு நீ பண்ணும் அப்படி ம். சொல்லிட்டு. அப்படிதான் வந்தது குக் வித் கோமாளி. இட் வாஸ் வெரி சடன். நான் ம். சீசன் 1 பார்த்ததே கிடையாது. ஓகே. என் ஃப்ரெண்ட் சினிமா கொரியோகிராஃபர் ம். அபு மாஸ்டர் அவங்க ம். தான் சொன்னாங்க ஒரு ஷோ இருக்கு இந்த மாதிரி ராஃபா மேம் கிட்ட ம். பேசி பாரு அப்படி சொல்லி அப்படிதான் சடனா ரேண்டமா வந்தது